அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுமா. அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா, ப்ளீஸ்மா குடுமா. டெய்லி இதே வேலை. ஏய் வாடி போலாம். இந்தாங்க சக்கரை எடுத்துக்கங்க. கணக்குல எழுதிக்கங்க நாடாரே. இங்க கணேஷ். கணேஷ் இல்ல, காஜா இப்படிதான் இருக்கு. சரி கொடுங்க. என்ன மாத்தி அடிச்சா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். இந்த அப்படி நான் நடாரு ஐயா ரெட்டு கேட்டு ஐயா எடுத்து குத்து அமிச்சிக்கிறேன். இதோ ஐயா வராரு, அவர்கிட்டே பேசி. என்னடா முட்டாய் 5 காசுக்கு. இந்த அப்படி என்னெல்லாம் பச்சையா இருக்கு? மஞ்சள் சிவப்பு ப்ளூ அதெல்லாம் இல்லையா? என்னடா நீ கொடுத்த காசுக்கு கலர் கலரா கேக்குற? அப்படின்னா நான் கொடுத்த 5 காசு திருப்பி கொடு. கோச்சுக்கிட்ட பத்தியா? ஐ நோட்டீஸ். டேய் வாங்கிட்டு போடா. காத்திருக்கிறது குறிஞ்சி ரெடிமேட், நகரத்தின் சிறந்த ஜவுளி கடை குறிஞ்சி ரெடிமேட். வாருங்கள், வருகை தாருங்கள். குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் சிறுவர் முதல் பெரியவர் வரை, காளையர் முதல் கண்ணியர் வரை டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா கமலும் அம்பிகாவும் முத்தம் கொடுக்குற மாதிரி வந்தாங்க. பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை மூஞ்ச திருப்பிட்டான். அது அப்புறம் கொடுப்பாங்க, கொடுத்தா அவ்வளோதான். ஏன் உனக்கு தெரியாதா? சின்ன பையன்டா நீ. முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும். ஐயப்பா நிஜமாடா? உனக்கு எப்படி தெரியும்? கோபாலண்ணா சொன்னாரு. எந்த கோபாலண்ண? 5th B படிக்கிறாரே அவரே சொல்லிட்டாரா? டிக் டிக். யார் இது? திருட. என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? ப்ளூ. இனிமே அவங்க கூட விளையாடவே வேணாம்டா. இல்லடா, அவங்கிட்ட தான் பேட் பாலா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா என் அப்பா பேட்டும் பாலும் வாங்கி கொடுப்பேன்னாரு. அப்படியா? அவ ஏன்டா எவ்வளோ குண்டு புஸ்கியா இருக்கான்? ஆமாடா. அம்மா தினேஷ் இங்க. அன்பார்ந்த பக்த கோடிகள் அனைவரும் அருள்மிகு திரு வாங்கிட்டேன்டி. ஆமா இரண்டாவது முறை கூப்பிடுவோம். அம்மா 2 முறை கூப்பிட்டோம், எந்திரிக்க முடியவில்லையே. அம்மா 3வது முறையாக கூப்பிடுவோம். அம்மா 6 அடிகளிலேதான் தெய்வங்களை வந்து பேரடி முழக்கமிட்டு விடமதை சுடவுமானா கூரடி உந்தனூரும் குப்பன பேசாவிட்டால் பாரடி தண்டத்தாலே வதைத்திட மாட்டுமே. யாரடி 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 கமலை மீறி இங்கு வந்து கண்மையுடன் கஷ்டமதிவா முடுராய் இதுக்குள் வந்து திட்டுத்தனமாய் இதுக்குள் வந்து திட்டுத்தனமாய் இதுக்குள் வந்து திட்டுத்தனமாய் இதுக்குள் வந்து திட்டுத்தனமாய். இவனை கூட்டு வீட்டுக்கு போ, தூங்குறான் பாரு. நாடகம் பார்த்துட்டு போய் அனுப்பிக்கிட்டு. அப்படியா? சரி நீங்க கூட்டு போங்க. நான் நாடகம் பார்க்கணும். தேனு நீ கூட்டு போ. பாத்து வரா. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அதே பார்த்துட்டு இருக்க? இங்க வாயே. ஏன்? வாயே. என்ன? ஆமா
தினேஷ் ஏன் திருவிழாக்கு வரல? நான் தூங்கிட்டு இருப்பான். அப்படியா? சரி, உன் கூட பொண்ணுங்களாம் படிக்கிறாங்களா? டியூஷனில் படிக்கிறாங்க. உனக்கு அதில் யார் ரொம்ப ஃப்ரெண்டு? தினேஷ், கோபி, கமலகண்ணன். பொண்ணுங்க யாராவது? ம். அதில் முதல் மார்க் யார் வாங்குவா? சுகுணா. சுகுணா கிட்ட பேசுவியா? அவர் ரொம்ப அல்ட்டிப்பா. அவகிட்டயா? அப்போ நல்ல பொண்ணுங்களே இல்லை போல. ஏன்? புவனேஸ்வரி இருக்காளே. முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும். மனுஷங்களை தான் யாரும் மதிக்கிறது இல்ல, அது பரவாயில்ல. ஆனா கடவுள் விஷயத்துல அப்படி இருக்கக்கூடாது. வேண்டுதல் படி கரெக்டா நடக்கணும். நடக்கலாம், வேலையெல்லாம் கிடக்கல. அப்படி என்ன முக்கியமான வேலை? திருச்சிக்கு போய் சரக்குலாம் இறக்கணும். ஐயோ, காப்பு கட்டின அப்புறம் வெளியூர்லாம் போய்கிட்டு இல்ல, முக்கியமா போயே ஆகணும். சாமி குத்தமாயிடும். ஆமா, இவருக்கு என்ன? இவரை கேட்டா குண்டு செட்ல குதிரை ஓட்டலான்னு வரு. வேலைய பாருங்க. வாடா மாப்பிள வா. டே டே டே, மாமா பாரு மாமா பாரு. ஏண்டா ஒன்ன பார்த்து அழறான்? இங்க பாருடா செல்லம். குழந்தைக்கு தேன் வேணும் கட்டில, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் வா. எப்போ பாரு இந்த நாற்காலியே தேய்ச்சிக்கிட்டு தினம் சொன்னதையே சொல்லிக்கிட்டு. ஐயோ, காப்பான் கோயிலாம். என்னடா காலங்காத்தால போஸ்ட் ஆஃபீஸ்லாம் திறந்துக்கிட்டு? நான் உனக்கு கேட்கட்டா? இந்தா இது இல்லை. எப்படி குழந்தை பிறக்கும்? முத்தம் கொடுத்தா உண்மையிலே குழந்தை பிறக்குமா? அதை ஏன்டா இப்போ கேட்குற? இல்லை, அதான் அன்னைக்கே சொன்னல. கொடுத்துட்டேனே. தினேஷ், சந்துரு 24. ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். எங்க கொடுத்த? அங்க தாண்டா. ஏற்கனவே மேக்ஸ் மிஸ்க்கு உன்னை பிடிக்காது, இப்போ இது வேறையா? ஏன்டா பயமுறுத்துற? நீ போய் அப்ப நான் எப்படிரா? ஐடியா மட்டும் சொல்றா. இனிமே நம்ம கையில ஒன்றும் இல்லை. நான் பண்ண தப்பு தான் பிள்ளையாருப்பா. ஆனால் அது கூட நான் இல்லை, அந்த வேலைக்காரி தேன்மொழி அக்கா தான். தினேஷ் சொன்னான், நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு. தயவு செய்து எப்படியாவது அந்த குழந்தை மட்டும் பிறக்காம பார்த்துக்கோ பிள்ளையாருப்பா. இங்க இருக்கியா? காப்பாத்திடுவல்ல? சொல்றி, எவண்டி இது கப்ப? பாதகத்தி. சொல்றடா பார். என்ன நெஞ்சல் திறந்தா இப்படி உண்டாட்டு வந்து நிப்ப? ஐயோ, இதுக்கு தான் அப்பவே தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். சின்னதுங்கெல்லாம் வேலைக்கு வேண்டான்னு கேட்டாரா அவரு? பாவோன்னாரு. அதுக்கு இப்ப நல்ல பலன் கிடைச்சிருச்சு. படிப்புல உனத்து காணா மக்கள் எல்லாத்தையும் நோண்டு சுச்சு கோரங்கு கை உனக்கு துடுத்து போச்சு.
அடிக்காத ஆளை பாரு, பெரிய விங்ஜான் இவரு. சீரியலை பார்க்க விடாம பண்ணிட்டான். ஐயா அவனும் முக்கியமான கட்டத்துல தான் தொடர்ன்னு போடுறான். என்னடா கர்ப்பமாயிட்டாங்கடா. என்னது? ஏய் தினேஷ், டேய் போடா. கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மரணான்னு பாரு. போடாதடா. போடா. டேய் சுச்சியாவது குடுறா. அதான்ப்பா தெரியல. ஒண்ணு. ஐயோ அப்பா. எவன்டா அந்த சகப்பு சட்டை? இந்த காலத்துல எதை நம்புறதுனே தெரியல. செய்யறதி செஞ்சுட்டு நீலுக்கு நீர் வடிக்காத கருமாந்தரமே. சொல்லி தொலையண்டி. பைத்தியக்காரி ஆட்டம் கத்துற. என்ன நெஞ்சல் தோண்டி உனக்கு? சரி விடுமா. தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெருக்கிடுதாக்கும். இவங்கள யாராவதா? இவரா? இந்த மனுஷனா? ச்சே, எனக்கு தெரியும். அவர் அடிக்கடி வந்து தண்ணி குடிக்கும் போது நினைச்சேன் நான் தான் வெள்ளந்தியாவே இருந்துட்டேன். தப்புதான், எல்லாம் என் தப்புதான். அம்மா என்னடா போடா, நீ வேற நேரம் காலம் தெரியாம. நான் யார்கிட்ட போய் அழுவேன்? வெளில தெரிஞ்சு ஊரே சிரிக்க போறாங்க. அவன் அதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருப்பான். நீ இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்ட. இரு. காமனாட்டிங்களா? போங்கடா. அடி செருப்பால நாதாரி நாய்ங்களா. நாங்க தொங்க போட்டுட்டு அலையறானுங்க. இவளுங்களாவது கவனிச்சாலுங்களா? நாளைக்கு இங்க எங்கயாவது பார்த்தேன் அறுத்துடா அறுத்து. உன்னதான முதல்ல இருப்பேன். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. யார் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான் பாரு. அவனை விட்டுட்டு யார் யாரையோ சந்தேகப்பட்டமே. அதை ஏன் கேட்குறீங்க? அந்த காலத்தில் நமக்கு என்னத்தை தெரியும்? இந்த காலத்து பிள்ளைங்களை பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்குதுங்க. நம்ம பெரிய பையனை போய் இப்படி சந்தேகப்பட்டமே. சின்ன பையன் நினைச்சோம், இப்படி பண்ணிட்டானே. பெத்த வயிறு எப்படியெல்லாம் பற்றி எரியுதோ. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்த்தா அதிகம் ஓடுது. தப்பெல்லாம் இவங்க மேலேயும் தான் இருக்குது. வந்துடுவீங்களே, அதுங்க தருதலையா தான் போவேன்னா அதுக்கு பெத்தவங்க என்ன பண்ண முடியும்? அதானே. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். சரி விடுங்க, எல்லாம் விதி. தேன்மொழியும் பக்கத்து வீட்டு முத்தும் ஓடி போகணுன்னு இருக்கு. அப்புறம் என்ன, அதை கவனிப்போம். அப்ப நம்ம இல்லையா? என்னடா தேன்மொழி முத்தன்னு ஓட்டங்க. என்னது? போடா. அதுக்கு இவனுக்கு என்ன? தினேஷ், அந்த குழந்தைக்கப்பா நான் இல்ல, முத்தண்ண. அப்படியா? யார் அந்த டோரிகன் முத்தண்ணனா? ஆமா, அவரே